வணக்கம். செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் வாழ்க வளமுடன். இன்றைக்கு நான் இந்த ஒரு வேர்ச்சொல்லை பற்றி கதைப்பம் பண்ணியிருக்கிறேன். நான் முதலே உங்களுக்கு சொன்னேன்னா, நான் இந்த மாசோ விக்டர் தமிழ் ஆய்வறிஞற்ற புத்தகங்கள் வாசித்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதில் கிடைக்கிற சின்ன சின்ன தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கின்றேன். அந்த புத்தகத்தை எல்லாருமே நீங்களும் வாசிக்க வேணும் என்று சொல்றது ஒரு அதை வாசிப்பை தூண்டுறதுக்காகத்தான் நான் இந்த இதுகளை சின்ன சின்ன விஷயங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போற முதல் சொல்லு வந்து தீ என்று சொல்ல பார்ப்போம். அப்ப தீ என்று சொல்லு வந்து ஒளி என்ற குறிக்கும். ஒளி, கதிரவன், விண்மீன் இதுகளை தீ என்ற சொல்லால நாங்கள் குறிப்போம். தீ என்ற சொல்லின்ற மூளை சொல்ல நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா தே என்ற மூளை சொல்லில் இருந்தால் இந்த தீ என்ற சொல்லு வருது. ஏன் தே வருதுன்னு சொன்னா இப்ப கல்லை நாங்கள் தேய்ப்போம், என்ன கட்டைய தேய்ப்போம், அப்படி கேட்கதான் எங்களுக்கு அந்த ஒளி வெளிச்சம் நெருப்பு வருது. அதுல இருந்து அந்த தீ என்ற சொல்லு வருது. தீ என்ற சொல்லு தீயன், தீவன், தேவன் என்று சொல்லி வருது. அந்த தேவன் என்று சொல்றது அது தமிழ் சொல். அந்த தேவன் என்ற தமிழ் சொல்லில இருந்துதான் தேவ் என்று சொல்ற சமஸ்கிருத சொல்லு வருது. அது பிறகு திருப்பி கிரேக்கத்துக்கு போய்க்க டியோ என்று சொல்லி வருது. திரும்ப டிஇஓ. அது திரும்ப லத்தீனுக்கு போய்க்கையும் டியோ என்று சொல்லி வருது. இன்னொரு தமிழ் சொல்லி இருக்குது. முதல் நாங்கள் தேவன் என்று பார்த்தோம். இப்ப தெய்வம் என்று சொல்லி பார்ப்போம். அந்த தெய்வம் என்று சொல்றது தமிழ் சொல்லு. திருப்பி அது சமஸ்கிருத போகைக்குள்ள தேவ் என்று சொல்லி போகுது. அது கிரேக்கத்துக்கு போகைக்குள்ள டிஎஸ் என்று போகுது. டியூஎஸ் டிஎஸ் என்று போகுது. அது திரும்ப லட்டினுக்கு போகைக்குள்ள டிவைனஸ் என்று வருது. அதே டிவைனஸ் வந்து ஆங்கிலத்துக்கு வரைக்குள்ள டிவைன் என்ற சொல்ல வருது. டிவைன் என்ற சொல்லு உங்களுக்கு தெரியும், ஒளி என்ற கடவுள். அப்ப அந்த மீனிங் கருத்துல அந்த சொல்லுகள் வருகிறது. அப்ப இதன் வேர் சொல்ல நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா இந்த தீ என்ற சொல்லில இருந்து தீயன், தீவன், தேவன் என்ற அந்த சொல்லில வருகிறது. பிறகு தேவன் என்று சொல்ற தெய்வம் என்று சொல்ல இன்னொரு தமிழ் சொல்லு எப்படி தெய்வம் என்று சொல்லி வருகிறது. பிறகு சமஸ்கிருதத்துல தேவன் என்று சொல்லி வருது. திருப்பி அது கிரேக்கத்துல போய்க்க டிஎஸ் டிஇயூஎஸ் டிஎஸ் என்று வருது. பிறகு லத்தீனுக்கு டிவைனஸ் என்று வந்து ஆங்கிலத்துக்கு டிவைன் என்ற சொல்ல அந்த டிவைன் என்றா என்ன ஒளி, கடவுள் என்ற அந்த கருத்துல அந்த சொல்லு வருது. இன்னொரு சொல்லி இருக்குது எல் என்ற சொல்லி இருக்குது. எல் என்று சொன்னால் கதிரவன், ஒளி, பகல், வெயில், விண்மீன் இதுகளுக்கு அந்த எல் என்ற சொல்ல பாவிப்போம். எல்லோன் என்று சொன்னால் கதிரவனை நாங்கள் குறிக்கிறது. அதே வேளையில எல் இருள் என்று சொல்லிக்க இருளை அது குறிக்கிறது. அப்ப அந்த எல்லோன் என்ற சொல்லு எல் என்றதும் இந்த ஒளிய, கதிரவனை, விண்மீனை, பகல், வெயில் இதுகளை குறிக்கிற சொல்ல இருக்கு. இன்னொரு சொல்லு நாங்கள் கடை என்று சொல்ல பார்த்தோம் என்று சொன்னால் அது உங்களுக்கு தெரியும், என்ன பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கடை என்று சொன்னால் தாண்டி செல், கடந்து செல், அப்பால் செல் என்ற சொல்லிலிருந்து வருது. கடவு என்று வரைக்கும் மேற்பார்வை செய்கிறது, கண்காணித்தல் அந்த சொல்லிலிருந்து வருது. அப்ப அந்த சொல்லுதான் கடவு, கடவுள் என்ற சொல்ல வருகிறது. கடவுள் நாங்கள் சொல்ற கடந்து செல்றது, எங்களை மேற்பார்வை செய்கிறது, கண்காணிக்கிற அந்த கருத்துல நாங்கள் கடவுள் என்று எங்களை மீறிய ஒரு அப்பால ஒரு சக்தி ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவோம். என்ன அதுக்கு நாங்கள் கடவுள் என்று சொல்ல நாங்கள் பாவிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப நாங்கள் இன்றைக்கு பார்த்த இந்த சொல்லு வந்து தீ அதன் மூல சொல்ல பார்த்தோம். தே என்ற சொல்லிலிருந்து தீ என்று வருது. அந்த தீ வந்து எப்படி மற்ற மொழிகளுக்கு போகுது. தீயன், தீவன், தேவன் என்று சொல்லி வந்து தேவன், தெய்வம் என்று தேவன் என்று தமிழ்ல சொல்லுவோம், தெய்வம் என்று சொல்லுவோம். அது வந்து சமஸ்கிருதத்துல தேவன் என்று சொல்லி போகுது. கிரேக்கத்துல லட்டின்ல டியோ என்று போகுது. பிறகு திருப்பி தெய்வம் என்று சொல்லு சமஸ்கிருதத்துல தேவன் என்று சொல்லி வந்து திரும்ப டிஎஸ் டிஇயூஎஸ் டிஎஸ், திருப்பி லட்டின்ல டிவைனஸ், ஆங்கிலத்துல டிவைன். அப்ப அந்த தமிழ் மூல சொல்லு அந்த ஒளி, கடவுள் என்ற அந்த சொல்லு எப்படி மற்ற மொழிகளுக்கு போறதுன்னு சொல்லி இன்றைக்கு பார்த்தோம். இது இந்த மிச்ச அடுத்த காணொளியில வந்து நாங்கள் மிச்ச மேலதிகமான ஒரு சொல்லி எடுத்து பார்ப்போம். ஏனென்றால் நான் 2 காணொளி போட்டு கொண்டிருக்கிறேன். ஒன்று தமிழின் தொன்மை பற்றி ஒரு காணொளி, அதுல வேர் சொல்லுகளும் தமிழ் சம்பந்தமான சில இதுகளை நான் சொல்லுவேன், பழைய தொன்மம் பற்றிய கருத்துக்கள். இன்னொரு காணொலியில வந்து எங்களோட சமூகத்தின்
அறச்சிந்தனைகள், கொஞ்சம் சமூக பார்வையில் எப்படி சில அறச்சிந்தனைகள் இருக்கணும், அரசியல்கள் இருக்கணும் என்றதை பற்றி ஒரு காணொலியை போட்டுக்கொண்டிருக்காமல் இருக்கிறேன். இப்போ நீங்கள் இது சம்பந்தமா உங்களோட கருத்துக்களை போடுங்க. இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குதோ இல்லாட்டால் எதுவும் மாற்றங்கள் நான் செய்ய வேணுமோ அதுகளையும், இல்லாட்டி நான் வேறு முதல் மொழி சொன்னேன் வேறு சொல்லுகள் நான் வேறு மொழி சொல்லுகளை பாவிச்சேன்னு சொன்னால் அதுக்குரிய தமிழ் சொல்லு என்ன என்றதுகளை நீங்கள் எனக்கு தந்தீங்கள் என்று சொன்னால் நானும் அறிஞ்சு கொள்ளுவேன். அதே வேளையில் மற்றவர்களுக்கு நான் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.